அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஆடாதோட இலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எங்களோட மருத்துவ தன்மையும் எங்களோட வளரும் தன்மையும். இன்றைக்கி எங்களோட வளரும் தன்மைன்னு கேட்டிங்கன்னா சுமார் ஒரு 7 அடிக்கு மேலே வளரக்கூடிய ஒரு சிறிய செடி வகையான சேர்ந்த ஒரு மரம் தான் அது. இது நம்ம வெட்டாத நம்ம கவனிக்காத இருந்தோங்கன்னா நல்ல மரமாக வரணும். ஒரு 15 அடிக்கு மேலே ஒரு 18 அடிக்கு உள்ள நல்ல அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு மரம் தான். இவங்க பார்த்தோன்னா இனப்பெருக்கம் அப்படின்னா நம்ம இதோட குச்சியை உடைச்சி நம்ம இனப்பெருக்கம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏன் ஆடாதொடை இலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆடு திண்டா பாலை வேறு, ஆடாதொடை இலை வேறு. இது ஆடு திண்டா பாலை இல்லை, இது ஆடாதொடை. இப்போ இந்த ஆடாதொடை பார்த்திங்கன்னா நம்மளோட உயிர்வெளியில் இருக்கிற ஒரு செடி இனத்தை சேர்ந்தது. இந்த ஆடாதொடை இலையை நம்ம வேலியாக நம்ம நிலத்தோட வேலியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நிறையா ஆடு மாடு வச்சுருக்கவங்க நம்ம கைனியில் தேவையில்லாத மறந்து விட்டுட்டாங்களோ அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது ஆடு மாடு நம்ம தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா அந்த ஆடாதோட இலையை சுற்றி நம்ம போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு. ஆனால் அந்த மாடு இந்த இலையை சாப்பிட போகும்போது ஆடு சாப்பிட போகும்போது அது சாப்பிடாது. ஏன்னா அவ்வளோ கசப்பாக இருக்கும் இதோட இலை. அதனால் இது நம்ம வேலியாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த இலை பார்த்திங்கன்னா நம்ம மா இலை போலவே இருக்கும். இதோட பூ பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கும். இதோட இலை அடுக்கடுக்கு இதாக இருக்கும். ஒரு கிளையில் அடுக்கடுக்காக வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம், ரொம்ப லென்த்தாக நம்ம மா இலை எப்படி இருக்கும் அப்படி அதே போல் இருக்கும். அதே போல் நெட்டிலிங்க மரம்னு சொல்லுவோம், அந்த மரத்து இலை போலையும் இருக்கும். இந்த ஆடாதொடையில் 2 வகை சேர்ந்தது. ஒரு சிறிய ஆடாதொடை ஒன்று இருக்குது, இது பெரிய ஆடாதொடை. நம்மளோட இந்த ஆடாதொடையில் இருக்கிற மருத்துவத்தன்மை நம்ம மனித இனத்துக்கு எக்கச்சக்கமான ஒரு நல்லது தருது. இதை தான் நம்ம தெரிஞ்சு நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மளோட மருத்துவத்தன்மை அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, எண்ணற்ற ஒரு நாள்பட்ட சளி, இரும்பல், சுவாச பிரச்சனை, ஆஸ்மா, இதுக்கெல்லாமே சரி செய்யக்கூடியது தான் இந்த ஆடாதொடை இலை. நம்ம இந்த ஆடாதொடை இலையை என்னென்ன மருத்துவத்தன்மைக்கு பயன்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நம்ம வயிற்றில் உள்ள பூச்சை கொள்ளும், சிறுநீரகத்தை பெருக்கும். இப்போ அடிக்கடிக்கு நிறைய பேருக்கு யூரின் பிளாடர் வீக்காக இருந்தால் அது என்ன ஆகும்னா யூரின் நம்மளுக்கு அடிக்கடிக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கும் யூரின் அதிகமாக வரும். அது அந்த யூரின் பிளாடர் சொல்ல சிறுநீர் பையை நல்லா வலுவாக்கி அதோட சிறுநீர் பெருக்கத்தை சரி செய்யுது. கபத்தை வெளியேற்றும். அதே போல் மூச்சு திணறல் நீக்கும், ஆஸ்துமாவை குணம் செய்யும். இந்த நுரையீரல் சுத்தம் செய்கிறது மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்மளோட காற்றுல எக்கச்சக்கமான மாசு இருக்குது, அது நம்ம கண்ணுக்கே தெரியாத இருக்குது. அது நம்மளுக்கு எக்கச்சக்கமான அந்த லங்ஸில் தேவையில்லாத நுரையீரல் பிரச்சனை, நம்ம இன்றைக்கி வீசிங் ப்ராப்ளம், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட காற்று தான். காற்றுல இருக்கிற நச்சு நம்ம சுத்தம் செய்யணும். நம்ம அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது முதல் நம்ம எதை சுவாசிக்கிறோன்னா காற்றை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம். அந்த காற்றுல அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த காற்றுல சக்தியை நம்ம நுரையீரலுக்கு சுத்தமாக போனால் மட்டும்தான் நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி நம்மளுக்கு இருக்கும். அதை சுத்தம் செய்கிறதும் அந்த குரல் வலையை சுத்தம் செய்கிறதுக்கும் ஒரே ஒரு தீர்வு எதுன்னா இந்த ஆடாதொடை மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இது ரத்த தட்டுக்களை அதாவது நம்ம ரத்த அணுக்களை அதிகப்படுத்துது. அந்த பிளேட்டுன்னு சொல்லுவோம், ரத்த தட்டுக்களை அதிகப்படுத்துது, வெள்ளை அணுக்களையும் அதிகப்படுத்துது. நம்மளோட வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தி நம்மளோட வயிற்றில் நம்ம அதிகமாகப்படுத்தி நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. இதில் இன்னும் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னீங்கன்னா, நம்மளோட புற்றுநோய் உருவாக்கக்கூடிய அந்த செல்கள், அது மார்பக புற்றாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த இடத்துல என்ன புற்றாக இருந்தாலும் சரி, அந்த புற்றுநோய் செல்ஸில் அழிக்கிறதுக்கூடிய ஒரு ஆற்றல் எதுனா அந்த ஆடாதொடையில் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். இந்த இலையில நம்மளுக்கு ஆல்கஹால் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால அந்த நுரையீரலில் இருக்கிற நுழைவாயிலிருந்து அந்த ஃபங்க்ஷன் ஆகிறது பயங்கர சுத்தப்படுத்தி நம்மளோட உடம்பை ஆற்றலை ரொம்ப தூய்மையாக வச்சுக்குது. அதே போல் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட
நம்மளோட எலும்புகளும் மஜ்ஜைகளும் அதை வந்து நம்மளோட எலும்பு வலியெல்லாம் சொல்லுவோம், அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. இது சும்மா ஒரு 7 அடி வளரக்கூடிய ஒரு ஆடாதோட இலையில் நம்மளுக்கு எக்கச்சக்கமான மருத்துவ குணம் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறையா கொரோனா அப்போது நிறையா பேருக்கு வந்து அந்த சளி பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த ஆடாதோட இலையை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி எண்ணற்ற வந்து மூட்டு தேய்மானது, கை கால் வலிக்கு நம்ம இந்த ஆடாதோட இலை கொடுத்துருக்கோம். இந்த ஆடாதோட இலை இவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்குது அப்படின்னா நம்மளோட ரொம்ப ஒரு வியப்பாக தான் நம்ம பார்க்கணும். இது எந்த மாதிரி உணவில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இலையை வந்து ஒரு 3 இலையை நம்ம எடுத்து அதை நல்லா கிழிச்சு விட்டு அதை தண்ணியில் வந்து ஒரு 1 லிட்ரு இல்லைன்னா ஒரு அந்த 1/2 லிட்டருக்கான தண்ணிக்கு ஒரு 2 இலையோ சேர்த்து நம்ம நல்லா கொதி விட்டு அந்த கலர் இறங்கும் அந்த தண்ணிக்குள்ளே. அந்த கலர் இறங்கின பின்னாடி இறக்கி கூட வந்து உங்களுக்கு தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து நம்ம குடிக்க போகும்போது நம்மளோட வயிற்று புழுகள் இருக்கிற எல்லா பூச்சி சாகும். அதே போல் நெஞ்சு சளி சொல்லுவோம், நம்மளுக்கு தொண்டையில் ஏற்படுற கரகரப்பை சரி செய்யும், நுரையில் சுவாசத்தை வந்து சரி செய்யும். இதை வந்து டீயாக வச்சு குடிக்க போகும்போது இன்னொரு விதமான டீ அப்படின்னா, நம்ம இந்த இலையை வந்து நல்லா காய வச்சு பொடியாக்கி வச்சு நம்ம டெய்லியும் காலையில் டீ குடிக்கும் போகும்போது ஒரு 3 மிளகு 5 மிளகை தட்டி அதில் போட்டு டீயாகவும் சாப்பிட்லாம். ரத்த தட்டுகளை சுத்தம் செய்யும். அதே போல் இதோட வேறு, இந்த வேரை வந்து நம்ம ஒரு 100 கிராம் அளவில் எடுத்து அதை நல்லா காய வச்சு பொடி செஞ்சு அது நம்ம வந்து அந்த கர்ப்பிணி காலத்தில் இருக்க பெண்கள் வந்து ஒரு 8 மாதமோ இல்லை 7 மாதமோ அப்போது வந்து இந்த வேரோட கஷாயத்தை குடிக்க போகும்போது சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு ஒரு மிக மிக ஒரு வாய்ப்பு உள்ளதுன்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இதோட பூ, அதே மாதிரி இந்த பூ வந்து நம்ம நிறையா நல்லா சேகரித்து அதையும் பொடி பண்ணி வச்சு நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட போகும்போது நம்மளுக்கு ஒற்றை தலைவலியெல்லாம் சரி செய்யுது. நம்மளுக்கு எண்ணற்ற ஒரு வலிமை, நம்ம குரல் வலிமை, குரலில் தான் நம்ம பேசுகிறது, உணவு எல்லாமே இந்த தொண்டையில் தான் இருக்கும். அந்த தொண்டை வலியை தான் போகும். அந்த தொண்டையை சுத்தம் பண்ணுற வேலையை இந்த ஆடாதோட இலை பண்ணுது. இந்த உணவு பழக்கத்தில் இன்னும் என்ன மாதிரி சாப்பிட்ணுன்னா, ஒரு வெத்தலை, ஒரு ஆடாதோட இலை, ஒரு 5 ஒரு மிளகு, அது கூட 1 ஸ்பூன் தேனை சேர்த்து, ரொம்ப சளியாக இருக்கிறவங்க, ரொம்ப இரும்பலாக இருக்கிறவங்க, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வெத்தலையுடன் சேர்த்து நம்ம கூட 5 மிளகையும் சேர்த்து நம்ம சாப்பிட போகும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இல்லாத போது நம்ம நோய் வரக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன நம்மளோட உணவு பழக்கங்களோ அதை சாப்பிட்லாம். நோய் வந்த பின்னாடி நம்ம இது சாப்பிட்னா ரொம்ப நாள் ஆகும் அது சரி செய்கிறதுக்கு. ஏன்னா வந்து சரி நோயே வராத தடுக்கிற வேலையை தான் நம்ம செய்யணும். நோய் வந்த பின்னாடி ரொம்ப சீரியஸாக ஆகும்போது நம்ம இந்த மருந்து பார்த்திங்கன்னா லேட்டாக ஆகும். அப்போ வந்து அது கேட்காது. அதே போல் நம்புறதுக்கான வாய்ப்பும் இல்லை. நீங்களும் அடிக்கடி இது சாப்பிட்டு பழகினாதான் அந்த நம்பிக்கூடிய ஒரு நம்பிக்கைத்தன்மை வரும். கண்டிப்பாக அந்த ஆடாதோடைய வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம குழந்தைகளுக்கு இந்த இலையில இவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதே போல் இந்த நம்ம வீட்டில் சுற்றி இந்த ஆடாதோட இலையை நம்ம வளர்க்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயம்தான் நம்மளுக்கு ஒரு செலவை வந்து குறைக்கலாம். நம்ம உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த ஆடாதோடைய பயன்படுத்தும் போது எண்ணற்ற ஆற்றலை வந்து நம்ம பெறுறோம். கண்டிப்பாக அந்த ஆடாதோடைய வந்து பயன்படுத்தி நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.